வணக்கம் கமல் சார். ஒரு 30 வருஷம் பின்னால் போகலாம். தேவர் மகன் கௌதமியை ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே கிஸ் பண்ண வருவீங்க. ரொமான்டிக்லாம் நீங்கள் தாங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் போங்க. அந்த படத்துலேயே ரேவதி கோலம் போட்டுருப்பாங்க. இஞ்சி எடுப்பழகி, ஆஹா ரொமான்ஸிங் பின்னி இருப்பீங்க. அப்படியே ஒரு 40 வருஷம் பின்னால் போகலாம். ராஜ பார்வை, கண்ணு தெரியாத கேரக்டர், அசத்திருப்பீங்க. மைக்கேல் மதன காமராஜன், வசூல்ராஜ் MBBS, கிரேசியோட டைலாக்ஸை அவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணி பின்னிருப்பீங்க. சிரித்து சிரித்து வயிறு வலிச்சிட்டு எத்தனை டைம் பார்த்தாலும் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நடிப்பு அறக்குங்க. நீங்கள் இப்போ இருக்க நடிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஆசை, எம்ஜிஆர் மாதிரி அரசியலில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தொட்ட ஒரு இடத்த யாருமே இப்போ வரைக்கும் சாதிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். திமுக எவ்வளோ பெரிய ஆளுமையான கட்சி, அது உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. எவ்வளோ பெரிய நடிகர்களும் எவ்வளோ பெரிய ஆட்கள் போனாலும் அறிவாலயத்தோட வாசலில் வெயிட் பண்ண வைக்கிற ஒரு பெரிய ஆளுமை அந்த கட்சிக்கு இருக்குது. நீங்கள் சாதிக்காத விஷயம் எதுவுமே இல்லை சினிமா துறையில். இப்போ வரைக்கும் நீங்கள் தொட்ட இடத்த தொடுறதுக்கு, அதாவது ரீச் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். இனிமேல் வரப்போகிறாங்களா, அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நடிப்புக்கு ராஜா நீங்கள் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ராஜ்யசபா MP சீட் வந்து திமுக கட்சியோட புகழ் பாடுறதுக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இது ஒரு பதவின்னு சொல்லி யாருமே ஏற்றுக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. ப்ளீஸ் நீங்கள் திரும்பவும் கலைத்துறைக்கு வந்து எங்களுக்காக நிறைய படைப்புகளை தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேண்டி விரும்பி கேட்டு நன்றி.